நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க தலைவர் அவர்கள் ஏன் வெளியில் வரல அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் 8ஆம் தேதி இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நாங்கள் மனு கொடுத்தோம். காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்ப எஸ்ஓபி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபியில பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு எஸ்ஓபியா இருக்கு. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கு? இப்ப நாங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த கேட்கிற அனுமதிக்கு 30 நாட்களுக்கு கேட்கிறாங்க எஸ்ஓபி. 50,000 மேல ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது நடைமுறையில் எப்படி சாத்தியமா இருக்கும்? இது ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? அது மட்டுமல்ல, ஒரு எஸ்ஓபியில் வேற பல்வேறு என்ன ரூல்ஸ் என்ன சொல்றாங்க, அங்க பாதுகாப்பு, அந்த வென்யூ, அந்த திடல் மட்டும் இல்லாம சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்குமான பாதுகாப்பு எல்லாத்துக்கும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்களோ அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க காவல்துறையினரும் அரசும் அவங்களோட பொறுப்புகளை எங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்த எஸ்ஓபியே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சி அந்த ஒரு முக்கியமான கிளாஸ் ரிகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற அந்த விதியே தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும்தான் அந்த சேர்க்கப்பட்டது. அதுதான் உண்மை. இதுவரை நாங்க சேலம் கூட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுவரை அந்த அனுமதி கிடைக்கல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான உரிய முடிவு மக்கள் எடுப்பார்கள்.